பிரம்மச்சரியம் அப்படின்றாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து ஆண் வந்து விந்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் சொன்னீங்க, அதை வந்து ஒரேடியாக கண்ட்ரோல் பண்ணாலும் தப்பு, அதே மாதிரி ஒரேடியாக வெளிவிட்டாலும் வந்து தப்புன்னு சொன்னீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் புரியுதா? இப்போ தான் சாய் தர்மா டிவியில் அந்த பிரம்மச்சரியத்தை பற்றி கேட்டாங்க. அதுக்கு பேட்டியே அதுதான் கொடுத்தேன். இப்போ ஒரு ஊருக்கு, உங்கள் ஊர் இருக்குது, ஊருக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்து தண்ணியை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தும் போது அது சுரப்பு வந்துக்கினே இருக்குது. அப்போ அது சுத்தமான தண்ணியாக இருக்குது இல்லையா? இந்த தண்ணியை யாரும் மொல்லக்கூடாது. கிணத்துல தண்ணி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டோம்னா அந்த தண்ணி யாருக்குமே உபயோகப்படாமல் போயிடும், பாழடைஞ்சு போயிடும். அதே மாதிரி விந்து பையின்னு ஒன்று இருக்குது இடுப்பில். அந்த விந்து பை ஒன்று மேலே போகணும், இல்லை வெளியே வரணும். வெளியே வந்தால் உலக உற்பத்தி ஆகும், மேலே போனால் கடவுளுடைய காட்சி கிடைக்கும். ஆனால் அதை பிரம்மச்சரியன்ற முறையில் அதை விந்தை நான் வெளியே விட மாட்டேன் அப்படின்னு நினச்சி அதை பிடிச்சா அது பாழடைஞ்சு நோயை உருவாக்கிடும் மனுஷனுக்கு. நிறைய பிரம்மச்சாரிங்க பார்த்தீங்கன்னா நோயாளியாக இருப்பான். அது காரணம் அந்த விந்து உள்ளே நின்றுத்தான். ஒன்று விந்தை மேலே ஏற்ற ஒரு வழி தெரியணும். வழி தெரிஞ்சு பிரம்மச்சாரியம் கடைப்பிடிச்சின்னா தப்பு இல்லை. அதே நேரத்தில் அளவு மீறி அதை வெளியே விட்டினாலும் நீ இருக்க மாட்டேன், நொந்து நூலாயிடு. அதனால தான் சொன்னான், விந்து விட்டு நொந்து கெட்டானா இல்லையா? அந்த மாதிரி அது அளவு மீறி வெளியே போச்சுனாலும் ஆபத்தை உண்டாக்கும். அது அடுத்த பெண்ணை வச்சு உபயோகப்படுத்தும் போது உலக உற்பத்தி ஆகும். ஆனால் என்னதான் எந்த கிலேடி பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிச்சாலும் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக விந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி வெளியேறிக்கினே இருக்கும். அவன் ஒன்றுமே பண்ணவானா, தானாகவே போயிடும் அந்த வீட்டில். ஏன்னா ஒரு குடுவையில் தண்ணி வைக்கிறேன்னா அது ஓரளவுக்கு முழு பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சா தான் நிற்கும். அதுக்கு மேலே ஊற்றினா என்ன ஆகும்? கீழே போகும். அதே மாதிரி அந்த விந்து பை, பிரம்மச்சாரி என்ற பை பிடிக்கிற வரைக்கும் தான் பிடிக்கும். அதுக்கு மேலே சொரப்பு வரும்போது அது வெளியே போகத்தான் செய்யும். அதனால் இந்த பிரம்மச்சரியங்கிறது ஏமாற்றக்கூடாது. பிரம்மச்சரியன்னா வழி தெரிஞ்சு போனால் தப்பு இல்லை. வழி தெரியாத தண்ணியே தன்னை ஏமாற்றிக்க நோயாளி ஆக்காதீங்க. முதல்ல நீ மேலே பற்று வச்சினா தான் அதுதான் உண்மையான பற்று. ஏன்னா உனக்கு தீங்கு செய்ய விரும்புவியா? விரும்ப மாட்டேன். அப்போ மேலே வைக்கிற பற்று புனிதமான பற்று, உண்மையான பற்று. அடுத்த மேலே வைக்கிற பற்று பலவிதமான பற்று இருக்குது. ஆதாயத்துக்கோசம் பற்று வைக்கிறது உண்டு, அன்புக்காக பற்று வைக்கிறதும் உண்டு, தொழிலுக்காக அவன் இல்லைன்னா செய்ய முடியாதுன்னு பற்று வைக்கிறது உண்டு. பலவிதமான பற்றுகள் இருக்குது. எந்த பற்று வச்சாலும் அது தூய்மையான பற்றாக வைங்க, அதுதான் உங்களுக்கு உபயோகமாகும். அப்போ முதல்ல நான் யார், நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், நான் எதுக்கு வாழ்ந்தேன், செத்து போவதுக்காக பிறந்தேன், அப்போ இந்த பிறப்பு எதுக்கு அப்படின்னு முதல்ல உங்களையே தேடும்போது அது உண்மையான பற்றாகும். உலகத்தில் இது என்னத்துக்கு இருக்குது, இது இப்படி அழகாகுது, அதை இப்படி கட்டியிருக்கிறான்னும் போது உலகப்பற்றாக மாறிடும். அதனால் உங்கள் மேலே பற்ற வைங்க, அப்புறம் உலகப்பற்று பார்த்துக்கலாம். நீ எந்த நேரமும் உன்னையே நினைக்கணும், உன் உயிரையே நினைக்கணும். அதுதான் பற்று. இந்த உடல் பொய், உயிர் மெய். அதனால் மெய்யான பொருளை நினைக்க கற்றுங்க. அதுக்கு தான் பாடம் கொடுக்குறோம். அதையே பாரு, அதையே கவனின்னு சொல்கிறோம். அப்போது இந்த உடல் பற்று நீங்கி உயிர் பற்று வரும். ஏன்னா உயிர் தான் அழியா பொருள், உடல் அழியிற பொருள். அழியா பொருள் மேலே நினைப்பு இருந்தால் அந்த அழியா பொருள் எதுவாக ஆகணும்னு முடிவெடுத்துக்கும். அழியிற பொருள் மேலே நினைவை வச்சேன்னா அழியா பொருள் மேலே நினைவு இல்லைன்னா எந்த இது ஒன்றாலும் செய்து பூந்துக்கும் போய். அதுக்கு இருப்பிடம் ஒன்று வேணும். உடல் இல்லாத உயிர் இருக்காது, உயிர் இல்லாத உடல் இருக்காது. அப்போ இது இறக்கும் தருவாயில் நல்ல இது செயலை செய்யாது. ஏதோ ஆடு கச்சாலும் பூந்துக்கோ, மாடு கச்சாலும் பூந்துக்கோ, கண்டதில் போய் போகிறோம். ஏன்னா அதுக்கு நினைவு இல்லை. அதனால் நம்ம உயிராக இருக்கும்போதே உயிர் மேலே நினைவு வைங்க, உடலை மறங்கன்னு சொல்லிங்கிறேன். எப்பவும் உன்னை பற்றியே யோசி. கோபம் எதுக்காக வருதுன்னு தெரியுமா? உன் மேலே கோபப்பட்டு பார்க்கலாம். அப்போ ஊர் மேலே கோபப்படுற, அப்போ நீ ஊரையே பார்த்துன்னுக்கிற, அதனால் கோபப்படுற. அதை பார்க்குறத விட்டுட்டு உன்னை பார்க்க கற்றுக்க, கோபம் போயிடும். எண்ணங்கள் வளர்ந்தால் கோபம் வளரும், எண்ணங்கள் அழிஞ்சால் கோபம் அழிஞ்சிடும். அதனால் உங்களை பார்க்க கற்றுங்க, கோபம் வரும், வராது. அதுதான்ப்பா, எண்ணங்கள் தான் கோபத்துக்கு அடிப்படை. கோபம் ஏன் வருது? இவன் சரியாக செய்யலை அதனால் கோபம் வந்து, அவன் சரியாக நடக்கலை அதனால் கோபம் வந்து. அப்போ நீ அடுத்தவனையே பார்க்கும்போது கோபம் வருது, உன்னை பாரு கோபம் அழிஞ்சிடும்.
சொல்லுங்க. ஒரு வீடியோவில் கடவுள் நம்மை படைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்மளை வந்து படைச்சது. ஆமாம். இப்போ நம்மளும் அதே கடவுளாக வந்து மாறணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி. அப்போ நம்மளை வந்து கடவுள் வந்து படைக்கலைன்னா யார் படைச்சாங்க? அப்பா அம்மா படித்தாங்க. உங்களை யார் பெற்றது? அப்பா அம்மா. அப்புறம் கடவுள் எங்கே வந்து படித்தார்? கல்யாணம் ஆகாத பசங்க இருக்குதுல்ல, ஆமாம். அவங்களுக்கு கடவுள் வந்து 2 குழந்தை கொடுப்பாரா? இல்லை. அப்புறம் தாய் தகப்பனால் தான் படைக்கப்பட்டது. இந்த தாய் தகப்பனை என்ன எந்த காலமும் சொல்ல முடியாது. கடவுள் உருவாக்கணும் ஒவ்வொரு ஜீவராசியும். அதில் நீ ஒரு ஜீவராசி. இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னால் ஒரு அப்பா அம்மா அந்த மாதிரி கடைசி என்னவே முடியாது, சொல்லவே முடியாது. அதான் அந்த முதல் ஆள் பிறந்த பொழுது அது வந்து ஏதோ ஒரு 5 இப்போ ஒன்றும் இல்லை. எனர்ஜினால இது ஒரு இந்த தரை இல்லை சுத்தமாக இருக்குது. இங்கே மழை பெஞ்சது, கொஞ்சம் தண்ணி நின்று போச்சு. தரையும் சுத்தமாகுது, தண்ணியும் சுத்தமாகுது. ஒரு 10 நாள் விட்டுடுங்க, அதில் ஒரு சின்ன பூச்சி வரும், அப்புறம் ஒரு சின்ன தவளை வரும். எப்படி வந்தது? இது யார் படித்தது? யார் படித்தது? யாருங்க படித்தது? எனக்கு தெரிஞ்சது வந்து அங்கே உள்ள அந்த பஞ்சபூதங்களும் அதான் அந்த பஞ்சபூதம் தான் நீ உருவான. அதுக்கு தான் சொன்னது. வந்து ஒரு உயிர் போனது. அதுதான் உயிர்ன்றது, காற்று, பிராண காற்று. அந்த 5 பஞ்சபூதம் தான் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவத்தையும் படைச்சது. அதனால் உருவாக்கத்தான் ஒன்றுலேருந்து ஒன்று தொடர்பாகி லிங்க் ஆகி பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு இப்போ மனுஷனாக வந்து நிற்கிறோம். அந்த பஞ்சபூதங்களும் பஞ்சபூதங்கள் தாங்க கடவுள். கடவுள்ன்றதை எவனை பார்த்தவன் உண்டா? பஞ்சபூதங்கள் தான் கடவுள். சூரியன் ஒன்று இல்லைன்னா நீ இல்லை, நான் இல்லை. கடவுள் எல்லாம் வேணாம். சூரிய சந்திரன் 2 இல்லைன்னா உலகத்தில் ஒரு ஜீவராசி கூட வாழாது. கடவுள் கதையோ நமக்கு வேணாம். அதே மாதிரி உலகத்தில் அந்த 2 சூரிய சந்திரங்கிற மாதிரி இந்த 2 மூச்சு இல்லைன்னா நீ இல்லை. கடவுளே வந்து காப்பாற்ற முடியாது. கடவுள் வந்து மூச்சு விடுவாரா? விடமாட்டார். நீ தான் விட்டுக்கணும். இதுக்கு என்ன காரணம்? உணவு தான் கடவுள். உணவு சாப்பிடாத கடவுள் வந்து காப்பாற்ற ஒரு ரூமில் போட்டு ஆடி ஒரு 15 நாளைக்கு வராரப்பார், பின்னாடி பாடை கட்டி தான் தூக்கின்னு வரணும். அப்போ ஒரு மனுஷனை உலகத்தில் வாழ வைக்கிறது உணவு தான் கடவுள். அது உணவு பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது. அதனால் அதுவும் நீயும் அதுவும் ஒன்று தான். மனசு புத்தின்றது புரியுது. சித்தம்னா அறிவுன்னு. சித்தம்னா அறிவு. அப்போது புத்தின்னா எந்த செயலுக்கும் முன்னோடி. ஆனால் இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்கிறது சித்தம். இதில் நன்மை தீமைகள் இருக்குதுன்னு பிரித்து சொல்கிறது சித்தம். அகங்காரம்ன்றது நீ என்னன்னா 1000 சொல்லு நான் செய்வேன் அப்படின்னு முந்திக்கின்னு போகிறது அகங்காரம்னு பேர். எந்த செயல் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அகங்காரத்தினுடைய முடிவு தான் செயலாகும். அப்போ சித்தம், மனம், சித்தம். மனசுன்றது 5 புலனு சம்மந்தப்பட்டது. மனசுன்னு ஒரு பொருளே கிடையாது மனுஷங்கிட்ட. ஆனால் இருக்குது. அது இருக்கிறதால தான் மனுஷனாக இருக்கிறோம். மனுஷனாக இருக்கிறதால தான் உலகத்தில் செயல் புரிகிறோம். அப்போது மனசு அவசியம். மனசுனுடைய கூறு என்னன்னா 5 புலனுடைய கூறு. 5 புலனுடைய கூறில் என்ன இருக்குது? சித்தம், புத்தி, அகங்காரம். இதுக்கு பேர் அந்த காரணம்னு பேர். அப்போது புத்தி சொல்லுது, இப்போ நீ ஒரு பணம் எடுத்துன்னு வர. புத்தி சொல்லுது அவர் பணம் எடுத்துன்னு போகிறாருப்பா அப்படின்னு சொல்லுது. அப்போது சித்தம் சொல்லுது அவர் எடுத்துன்னு போட்டோம்பா, அவர் பணம் நமக்கு என்னத்துக்கு பண்ணணும். அகங்காரம் சொல்லுது நீ எடுக்கிறியா எடுக்கலையா, நான் போயிட்டு பிடிங்கின்னு வந்துடுறேன் பாரு அப்படின்னு பிடிங்கின்னு வருது. அப்போது செயலுக்கு தேவைப்படுறது அகங்காரம். நன்மை தீமையை பிரிக்கிறது சித்தம். இது இருக்குதுன்னு சொல்கிறது புத்தி. இது 3யும் 4யும் ஏற்கிறது மனம். அப்போ மனம் ஒரு ரவுடி மாதிரி இருக்குது. இந்த சித்தம், புத்தி, அகங்காரத்தை அடியாட்கள் மாதிரி வச்சுன்னுக்குது. அதனால தான் சொல்கிறது முதல்ல ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறோம், அகங்காரம் அழியணும் இல்லையா? அகங்காரம் அழிஞ்சால் தான் ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியும். அகங்காரம் இருக்கிறவ நான் இருக்கிறேன், நான் சொல்கிறேன், நான் பண்ணேன், நான் படித்தேன், நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது அகங்காரம். நான் சொல்கிறது மட்டும்தான் சரின்னு சொல்கிறது அகங்காரம்.
நான் செய்கிறது மட்டும்தான் சரின்னு சொல்கிறது அகங்காரம். அதுக்கு புத்தி உறுதுணையாக இருக்குது, அகங்காரம் செயலை முடிக்குது. அதனால் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். சித்தம்னா அறிவுன்னு அர்த்தம். அறிவுன்னா மனுஷங்கிட்ட 2 அறிவு இருக்குது. ஆனால் ஒரு அறிவில் தான் செயல் புரிகிறோம். மனத்தோடு இருக்கிற சிற்றறிவு தான். ஆன்மாவோட ஒரு பேரறிவு இருக்குது, அதுக்கிட்ட நம்ம போக முடியல. ஏன்? நம்ம புலன்கள் அத்தனையும் வெளிநோக்கியே இருக்குது. அதனால் அந்த பேரறிவுக்கிட்ட நம்மளால் போக முடியல. அப்போ சிற்றறிவை வச்சு தான் செயல் புரிகிறோம். இந்த சிற்றறிவினுடைய செயல்பாட்டில் தான் சிற்றின்பம்னு ஒன்று கிடைக்கிது. அப்போ இந்த 4 சேர்ந்து தான் சரி. ஐயா, தீய எண்ணங்கள் தாக்குது, அது வராமல் இருக்கணும். அதனால் நான் எதாவது சொன்னால் அவங்க வேதனைப்பட்டு ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. அதை பார்த்து ஐயோ நம்ம தெரியாமல் சொல்லிட்டு இப்படி கஷ்டப்படுறாங்களே, ஹாஸ்பிட்டலில் கைமா இருக்கிறாங்களே, பாவமாக இருக்குது. ஆனால் என்னையும் தாக்குது. சாமி, உலகத்தில் எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி வச்சுன்னுக்குறான். தெரியாமல் சொல்லிட்டுங்க, தெரியாமல் செய்துட்டுங்க, தெரியாமல் அடிச்சிட்டுங்க, தெரியாமல் ஓச்சிட்டுங்கண்ணா. அது எப்படி நான் தெரியாமல் ஓதிப்ப? மனுஷன் தானே உனக்கு. வாயில் திட்டு தெரியாதே திட்டுன அப்போ பேச்சு வந்தது உனக்கு. கொடுத்துட்டு போட்டோம். அது எப்படி பாச்ச? நீ என்ன மகானா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீ ஏத்துக்கு என்னால் தான் வந்து இந்த காக்கா உட்கார பணம்பழம் வந்த கதையா? போறாங்க. இப்படியாப்பட்ட ஆள் தான் எனக்கு ஓணும். அந்த பாகிஸ்தானில் போய் எல்லாரையும் கொண்டு வந்துடுறேன். இதுதான் பிரம்மைன்றது. இதுக்கு பேர் தான் பிரம்மை. இதான்பா பிரம்மை. என்ன சொல்லுப்பா, என்ன ஏன் இப்படி பழ கத்தி கிடக்கணும்? என்ன திட்டிட்டு சாமி ஏன் கதை பண்ணுப்பா, ரெடியாக கட்டி கூட வச்சிருக்குது. ஆட போப்பா, போய் உட்காரு. இந்த கதையெல்லாம் நிறைய கேட்டேன் நான். இவர் சொல்லி 2 பேர் செத்து போட்டாங்களாம். போய பாகிஸ்தானுக்கு மிலிட்ரியெல்லாம் வீட்டுக்கு அமிச்சு எல்லாரும் கொண்டு வந்துடுற. போய் கதை சொல்றீங்களே, ராஜா கதை மாதிரி. இல்லை இல்லை இல்லை, எல்லாம் 10 நாடியெல்லாம் தெரியும், ஒரு நாடி தான் தெரியாது. மூல நாடி தான் தெரியாது. மீதி நாடியெல்லாம் டாக்டர் கிட்ட சொல்லிடுவான். நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம அறுத்துக்கிறது பார்க்கல. அது பார்த்தோம்னா நமக்கு கூட தெரியும். அவன் கிளாஸில் எல்லாம் பார்க்குறான். எந்த சின்ன ரத்தத்தில் ஓடுற அணுக்கள்லையும் அவன் கண்டுபிடிச்சிருக்கான். உடலில் ஓடுற நாடியை கண்டுபிடிக்க மாட்டானா? அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதால யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. சூட்சும சரீரம் வேற, நாடி நரம்புகள் வேற. 3 உடல் இருக்குது. இதில் ஒரு உடல் இல்லை. இப்போ பார்த்தா கருப்பாக்குதுல்ல, ஊந்து எங்கன்னா தேய்ச்சின்னு போச்சுன்னா என்ன உடல் தெரியுது? என்ன உடல் தெரியுது? என்ன உடல் பார்த்துருது? வெள்ளையா தெரியும். ஆனால் இப்போ இது இருக்குது, இது எரியல. ஆனால் தேய்ச்சி இன்னும் வெள்ளையாக்கிற உடல் எரியுது. ஏன் எரியுது? இது ஏன் எரியல? இது நீர் உடல், அது உள்ள இருக்கிறது நெருப்பு உடல், அதுக்கு கீழே இருக்குது காற்று உடல். அதனால் 3 சரீரம் அது. ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல்னு பேருது. இதெல்லாம் நம்ம யாருன்னா வச்சு வச்சுக்கின்னு இது பிச்சு பிச்சு பார்க்க முடியாது. பார்த்தோம்னா நம்மள எதுவுமே வச்சு போட்டுருவாங்க. யோகாசனம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து செய்யலாம். ஏன்னா அது உடல் சம்மந்தப்பட்டது. இது உயிர் சம்மந்தப்பட்டது. இதில் ஏதாவது ஒரு ஏடா கூட மாச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். தர்ண பேதியில் வச்சுடும். அதோட நீ பொழைக்கவே மாட்டேன். டெய்லி பேதி ஆகிக்கினே இருக்கும், வயிறு உபிச்சுன்னா. விளையாட்டு விஷயம் இல்லைப்பா அதெல்லாம். ஏதோ டிவியில் சொல்லிட்டாருங்க, நான் அது மாதிரி தாங்க பண்ணுறேன்னா அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எது தெரிஞ்சுக்கினாலும் ஒரு வழிமுறையோடு தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட ஒருத்தன் வந்தான், உகண்டாவில் உபதேசம் வாங்கியிருக்கிறான். உகண்டா நாட்டில் இவ்வளோ உயரம் ஆகிப்போச்சு தலை, இந்த வடிவேலுக்கான மாதிரி. அவனை கோயம்புத்தூர்லேருந்து இங்கே இட்டுன்னு நான் சொன்னேன், இது போகிற கேஸ் ஆச்சு, தேம்பா இட்டுன்னு சாமி அப்படின்னா பாருங்க சாமின்ட்டு. அப்புறம் இங்கே வச்சுக்கின்னா அதை சீர் பண்ணி அமிச்சோம். அது மாதிரி எல்லாம் டேஞ்சரான விஷயம். உபதேசம் கொடுக்குறவங்களும் சரி, அதை செய்கிறவங்களும் சரி, எல்லாரும் உபதேசம் கொடுக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் முதல்ல நீ தெரிஞ்சுக்கின்னு அடுத்தவங்களுக்கு கொடு.
உனக்கே தெரியாத நீ பெரிய மகான் மாதிரி போய் எல்லாருக்கும் புழுவி அவனையும் இங்கே எடுக்காத. அதே மாதிரி கேட்குறதும் சரியான குருக்கிட்ட போய் தெரிஞ்சுங்கோ. சும்மா அம்ஜிங்க கிட்டெல்லாம் தாடி வச்சுங்கிறவங்க கொட்டை போட்டுங்கிறவங்கலாம் குருன்னு போயிடாதீங்க. போனீங்கன்னா விபரீதங்கள் வரும். நம்ம பாடத்திலேயே குரு சொல்லி கொடுத்து சரியாக கவனிக்காமல் விட்டுட்டு விபத்தை உண்டாக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா அந்த உபதேசம் கொடுக்கும்போது பதட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கிறது இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போய் பாடம் பண்ண பிறகு ஐயா எனக்கு காது நோவுது, கண்ணு நோவுது, தலை நோவுதுன்னு வரோம். ஏன் ரயில் வண்டி மாதிரி விட்டுறது நீட்டாக. அது நேராக தலைக்காரனோன்னா கண்ணு, காது, தலை இது 3 பாதிக்க தான் செய்யும். அதை சொல்லும்போது கவனிக்கணும். உபதேசம் வாங்கும்போது அது மாதிரி சொல்லி கொடுத்தே இப்படியாவது ஒன்றும் சொல்லாத பாட்டுக்கு செய்தானா ஏகலைவனா சொல்லு. ஏகலைவன் துரோணனுடைய சிலையை செய்து வச்சுக்கின்னு வில்லு அடிச்சானோ. அது அவனுக்கு பொருந்தும், நமக்கு பொருந்துமா? ஏம்மா தொடரு தொடரு. உனக்கு எது தைரியம் தொடரு. யாருக்கு உன்னை தடுத்தாங்க? அதுக்குதான் சொன்னான் குருவரில் இல்லாத திருவரில் இல்லைடான்னா. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுடான்னா. இதெல்லாம் எதுக்கு சொல்லி பைத்தியமானுக்கெல்லாம்? நம்ம தான் அறிவாளின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். பேரறிவாலெல்லாம் சொல்லிட்டு போய்க்கிறோம், நம்ம கேட்க மாட்டோம். சொல்லுங்கப்பா. ஆமாம், உன்னை தேடுறது தான் நல்ல வழி. ஊரை தேடினா கெட்ட வழி. உன்னை தேடினா நல்ல வழிமா, துன்பம் இல்லாத வழி. இந்த காலகட்டம் எந்த காலகட்டம், எல்லா காலகட்டம் ஒன்று தான். மனுஷனுடைய மனம்தான் மாறிக்கின்னு வருது. அதெல்லாம் தேட முடியாது. பொண்டாட்டி புள்ள குட்டியை வச்சுக்கிறவன் திடீர்னு என்ன உணர்ந்துடணும்னா உணர முடியுமா? வாழணும். அதனால பொறுமையாக தேடணும். நான் இப்போவே என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஐயா நான் யாருன்ற கேள்வியோடு நில்லுங்க. நான் யாருன்னு சொல்லாதீங்க. நல்ல வழிமா, புனிதமான வழி. உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணாத வாழு. உன் பிள்ளைங்களுக்கு வஞ்சனை பண்ணாத போடு. அக்கம் பக்கங்கிறவங்களுக்கு வாய்ப்பு துடுக்கா பேசாமல் வாழு. உழைச்சி வாழ்வு. இன்னொருத்தரை ஏமாற்றி வாழாது. அதுவே நல்ல வாழ்வு. இறைவனை தேடி பயணம் பண்ணு. நீயே சொல்லிக்கினா அவன் துரோகம் பண்ணல. 1000 துரோகம் நீ பண்ணிட்டு பண்ணலன்னா எப்படி? அது எவன் சொல்லுவான் உத்தம நான்ட்டு? அதை பண்ணுப்பா. அதை அனுபவிச்சு தீர்த்துடு. உன் பாக்கெட்டில் 1000 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னா அதை செலவு பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் அந்த பணம். அதை செலவு பண்ணி ஒழிச்சிட்டேன்னா பணம் இல்லாத பற்று இல்லாத நிற்ப. அதனால் உன் கர்மாவை அழிக்கிறதுக்கு இதை அனுபவிச்சே தீரணும். சொல்லுப்பா. பெரம்பூர்லேருந்து வரீங்களா? பெரம்பூர்லேருந்து வரீங்களான்னா? ஏம்மா மெட்ராஸ் தான்ப்பா. பெரம்பூர் எங்கே இருக்குது? மெட்ராஸில் தான் இருக்குது. தேவையில்லாத பேட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த இவ்வளோ பேரை கூட்டுறதுக்கு 50 வருஷம் ஆச்சு. நீங்கள் ஏதோ உங்களுடைய டிவிக்காக நீங்கள் பேட்டி எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ஒரு தலைப்பு வச்சு போட்டால் ஏந்தால போடும். அதனால் அந்த பேட்டியெல்லாம் நான் யாருக்கும் கொடுக்குறதில்ல. நான் அரசியலில் இது பேட்டி கொடுத்துன்னு இருக்கிறதுக்கு. இது ஆன்மீகம். இதில் வந்து அந்த பேட்டிக்கிட்டலாம் எப்போ கேட்குறாங்க அதை ஒன்றா கவனிச்சிக்குங்க. உங்களுக்குன்னு தனியாலாம் பேட்டிலாம் கொடுக்க முடியாது. அது மாதிரி இடம் இல்லை இது. இந்த அவர் இருக்கிறாரு இதான் ஒரு ஆள் இங்கே உட்காந்து மைக்காரு ரவுடி அவர் நான் கூட ஒரு பெரிய ரவுடிங்கன்ட்டார். இது அப்படியே நெட்டில் வந்துடுச்சு நானும் ரவுடின்ட்டு. நானும் ரவுடின்னு நெட்டில் வரும்போது யார் அவர் ரவுடியா நான் ரவுடியா? யார் ரவுடியா? ஏன்னா இந்த மாதிரி தலைப்புகள் விறுவிறுப்புக்காக போட்டுடுவாங்க. ஏன் தலை போடும். ரெண்டாவது இது பேட்டி கொடுக்குற இடம் இல்லை. சொல்லுவோம்பா. சாமி அவர் நாயை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாருங்களா? ஒரு நாய் வந்து கடிக்குது, அது வந்து விதி அப்படின்ட்டு. சாதாரணமாக நம்ம ரோட்டில் போகும்பொழுது நாய்களை பார்த்தாச்சுனாலே ஒரு பயம் வருது நமக்கு, எங்கடா கடிச்சிருமோ அப்படின்ட்டு. ஸோ அப்போ இது வந்து ஓகேவா? இது மாதிரி பலவிதமான விஷயங்கள். இது ஒன்றா எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி பயம் வர்றது வந்து கரெக்டாக இல்லை நம்ம வந்து பயம் இல்லாமல் இருக்கணும்? பயம் இல்லாத நீ உலகத்தில் வாழவே முடியாது. ஏதோ ஒன்றில் நீ பயந்து தான் ஆகணும்.
எல்லாத்திலையும் பயம் இல்லாத இருக்க முடியாது, எவனுமே இருக்க முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், நான் எதை கண்டும் பயப்படுறது இல்லைங்கன்னு சொல்லிப்பான். பயந்து தான் வாழ்ந்தாகணும். உன் பொண்டாட்டிக்கு நீ பயந்தாகணும், உன் பிள்ளைக்கு நீ பயந்தாகணும், உனக்கு உன் புள்ள பயந்தாகணும். இப்படி பயத்தில் தான் வாழ்க்கையே போயின்னுக்குது. அந்த பயம்ன்றது ஒன்று இல்லைன்னா வாழ்க்கைன்றதை ஒன்று நடத்த முடியாது. நீ ஒரு ஜாகிரதையாகவே இருக்க முடியாது. அதனால் பயம் இருக்கும். சொல்லுங்கப்பா, டக்கு டக்குன்னு சொல்லுங்கப்பா. ஆமாம் சாமி. உன் கூட எத்தனை பேர் பிறந்தாங்க? 2 பேர், 2 ஆத்மா. 5 பேர் பிறந்தா 5 ஆத்மா. ஆனால் உலகத்தில் பரமாத்மா ஒரு பொருள் தான். அதுக்கு தான் ஏகன் பேர். அதுக்கு ஏகன்னா ஒன்று, அநேகன். அநேகன்னா பல கோடி. அந்த ஒரு பொருள் பல கோடி பொருளை உருவாக்குச்சு. ஒரு புளியங்கொட்டை போட்டேன், ஒரு கொட்டை தான் போட்டேன். அது மரமாகி காய் காய்ச்சி கொட்டையாகும் போது எத்தனை ஆயிரம் கொட்டையாகுது? பல ஆயிரம் ஆச்சுல்ல. அந்த மாதிரி இறைவன் மரம் மாதிரி, உயிரினங்கள் நம்ம ஆன்மா மாதிரி. அப்போ பல ஆயிரம் கோடி ஆன்மாக்கள் இருக்குது. ஆனால் இறைவன் ஒருவனே. இப்போ ஒரு குடும்பத்தில் அப்பா இருக்கிறாரு, அவருக்கு சம்சாரங்குது, அவருக்கு ஒரு 5 புள்ளக்குது, 5 மருமகுது. இந்த 10 பேரையும் வச்சுக்கினாலும் தலைவர் யார்? அப்பா தானே. அது மாதிரி நம்ம கோடி பேர் இருந்தாலும் நமக்கு தலைவன் இறைவன் தான், இல்லையா? அதனால் அப்படி உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் உண்மை தெரியும். ஆமாம்மா. உலகத்தில் ஏக்கநத்தின்னுக்குது. இது தெரிஞ்சு நடக்குது, தெரிஞ்சு நடக்குது. ஆன்மா நடத்துகிற ஏக்கம் தெரிஞ்சு நடக்குது. இறைவன் நடத்துகிற ஏக்கம் தெரியாமல் நடந்துன்னுக்குது. இப்போ மழை வருது, எப்போ வரும் நம்மளால் சொல்ல முடியுமா? ஆனால் வருதும். வெயில் வருது, எப்போ வரும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, வரும். நிலவு வருது, எப்போ வரும் சொல்ல. இதெல்லாம் தெரியாமையே இயற்கையில் நடந்துன்னு இருக்குது. ஆனால் நம்ம அடையாளமாக இருந்து தெரிஞ்சு நடத்திக்கின்னு இருக்கிறோம். தெரிஞ்சு நடத்துறது ஆத்மா, தெரியாமல் நடத்துறது பரமாத்மா. கிடையாது. இதுதான் எல்லாரும் தவறான முறையில் நினச்சிக்கிறாங்க. ஆன்மாவுக்கும் இன்ப துன்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போது இன்பம்னு எதை சொல்லுது? யார் சொல்கிறது? நீங்கன்றது இருக்கட்டும். எது சொல்லுது? மனம் சொல்லுது. துன்பம்னு எது சொல்லுது? மனம் சொல்லுது. ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் குழந்தை இருக்குது, அதுக்கு எதுவும் தெரியாது, கண்டது மேலே ஆசைப்படும், அதனால் அது துன்பத்தை அனுபவிக்கும். ஆனால் ஆன்மாவைப்பட்டு இருக்கிற நீங்கள் அதுக்கு பல அறிவுரை சொல்லுவீங்க, ஆனால் அது கேட்காது. அது மாதிரி மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆன்மா எல்லா அறிவுரையும் மனத்துக்கு சொல்லுது. ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம். ஆனால் இந்த மனமாகப்பட்டது புலனுடைய சப்போர்ட்டை வச்சுக்கின்னு உலகத்தில் பல செயல்களை புரியுது. அதனால் அதுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. அப்போ இன்பம்னு சொல்கிறதும் மனம், துன்பம்னு சொல்கிறதும் மனம். அப்போ இன்ப துன்பங்கள் இருக்கிறது மனத்துக்கு. ஆனால் இறக்கும் தருவாயில் இந்த குழந்தையாக இருக்கப்பட்ட மனம் ஆன்மாவோடு சேருது. ஆன்மாவோடு சேரும்போது அது இந்த மனம் செய்த துன்பங்களை ஆன்மா தூக்கி சுமக்குது. சுமந்து திருப்பி பிறவி எடுத்து அதை அழிச்சிடலான்னு ஒரு பிறவி எடுக்குது. எடுக்கும்போதே அந்த குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ நான் போகிறேன், போயிட்டு ஒரு 1000 ரூபாய் அதை கையில் கொடுத்து நீ டாக்டர் ஆகிடு. அதை துன்பத்தை அழிக்க வந்தது. துன்பத்தில் நான் போய் தள்ளுறேன். நான் சொல்கிறேன், நீ டாக்டர் ஆகிடு, நீ இன்ஜினியர் ஆகிடு, நீ இப்படி ஆகிடு அப்படி ஆகிடுன்னு சொல்லும்போது அது வீழ்ச்சிக்கினே பார்க்குது. இப்படிலாம் கூட ஒரு செயலுக்கு தானே ஆசை அதுக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. வளர்ந்த உடனே அது பிறந்த உடனே அதே செயலை செய்யுது. அப்போது துன்பத்துக்கு காரணம் இன்பத்துக்கு காரணம் மனம், ஆன்மாவே இல்லை. ஆன்மா பரிசுத்தமான பொருள். ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் இருக்கிறது ஆன்மா. ஆண்டவன் சுத்தமானவன். ஆண்டவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, சின்னதும் இல்லை பெருசும் இல்லை, இரவும் இல்லை பகலும் இல்லை, இன்பம் இல்லை துன்பம் இல்லை. அதான் ஆண்டவன். ஆனால் மனதுக்கு இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, எல்லாம் அனுபவிச்சுன்னுக்குது. அது எதோடு அனுபவிக்குது? இந்த உடலோடு சேர்ந்து அனுபவிச்சுன்னுக்குது.